உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரங்கள். இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மரணம் எனும் குறி தப்பாதே, குறிப்பாக தந்தைக்கு அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகர் 15/6/1978 மாலை 7:18 காரைக்குடியில் பிறந்தவர். இந்த ஜாதகர் கடந்த 2022 வருஷம் ஜாதகம் பார்த்துருந்தார். அப்போ அவருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு, தந்தைக்கு இப்போது மாரகம் அப்படின்ற ஒரு தன்மை இங்கே சுட்டி காட்டுகிறது இந்த ஜாதகத்தில். அதனால் இந்த குறிப்பிட்ட சமயத்தில் நீங்கள் கூட இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அதனால் இந்த குறிப்பிட்ட திசா புத்தியில், அதுவும் குறிப்பிட்ட நாட்களில் இங்கே நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன் அப்படி சொன்னோம், அப்படி என்ன அவருக்கு கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நம்ம அவருடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு, கோச்சாரத்தில் அது எப்படி அந்த அமைப்பு இருந்தது, சம்பவ கால நிர்ணயம் எப்படி நடந்தது அப்படின்றதையும் நம்ம இங்கே காண இருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஜாதகர் கூறியது போல் 15/6/1978 மாலை 7:18 காரைக்குடியில் பிறந்தவர். ஜாதகர் தனுசு லக்னம். லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், 10ஆம் இடத்தில் ராகு, சந்திரன் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகர் பிறந்தது சந்திர திசையில் 2 வருடம் 7 மாதம் 14 நாட்கள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பார்க்க வந்திருக்கும் சமயத்தில் ஜாதகருக்கு சனி திசை தொடக்கம். சனி திசை, சனி புத்தி அப்போ அவருக்கு தொடங்கிடுச்சு. இந்த சனி திசை இவருடைய தந்தைக்கு மாரகம் தரும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் மூலநூல் சொல்லுகின்ற பாடல் தான். இதற்கு நம்ம ஆதாரமாக எடுத்துக்கொண்ட பாடல் பார்த்திங்கன்னா, அகத்திய பெருமான் அருளிய கேரள ஜோதிடம் அப்படின்ற நூலில் இருந்து ஒரு பாடல். இந்த பாடல், மந்தன் சேயிருவர் கூடி மகிழ்ச்சியாய் நவத்தில் இருக்க, இந்த வரை பாராதிருந்த வரையானால் அந்தமாய் பிறப்பு நோக்கிலா போதே, மடிவன் வெக்கி சொந்தமாய் பிதாவை கொள்வார் சொல் குறி தப்பாதே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இருந்து எந்த ஒரு சுபரும் பார்வையும் அங்கே இல்லை அப்படின்னா, அந்த தசாபுத்தி காலங்களில் தந்தைக்கு மாரகம் நடக்கும் அப்படின்றது தான் அந்த பாடலுடைய சாராம்சம். இங்கே இப்போ நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தனுசு லக்னம், 9ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருக்கிறாங்க. இப்போ இவருக்கு சனி திசை தொடங்கிவிட்டது. அதனால தான் அவருக்கு இந்த சனி திசையில் தந்தைக்கு கொஞ்சம் குற்றம் வருகிற ஒரு காலமாக இருக்கிறது. அதுவும் சனி திசை, சனி புத்தியில் வருகிற செவ்வாய் அந்தரமும் பாதிப்பை தருவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம அவருக்கு சுட்டி காட்டியிருந்தோம். அப்படி அந்த செவ்வாயோட அந்தரம் பார்த்திங்கன்னா 21/1/2024 இருந்து 25/3/2024 வரைக்கும் அவருக்கு இருந்தது. அந்த அந்தர காலம் இவருக்கு குற்றம் ஏற்படுகிற ஒரு காரணமாக இருந்தது. இது தசாபுத்தியை சொல்லியாச்சு. இப்போ கோச்சாரத்தை அனுசரித்து இந்த ஜாதகருக்கு சொன்னது, இந்த 2024 மாசி மாதம் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருங்க, உங்கள் தந்தை கூட இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை அவரும் ஏற்றுக்கொண்டு அந்த மாசி மாதம் இந்தியாவில் தான் இருந்தார். சொன்னது போல் பார்த்திங்கன்னா மாசி மாதம் இவரோட தந்தை தவறிவிட்டார். ஏன் அந்த காலகட்டத்தில் இப்படி நடந்ததுக்கு அப்படின்றதுக்கு தான் நம்ம கோச்சாரத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. தசாபுத்தி நாதர்கள் கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த மாதம் குறிப்பிட்ட அந்த மாசி மாதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மாசி மாதம் அப்படின்னாலே பொதுவாக சூரியன் எங்கே இருப்பார், கும்பத்தில் இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோச்சார சனியும் அதே கும்பத்தில் இருக்கிறார், கோச்சார செவ்வாயும் மகரத்தில் இருக்கிறார்.
அப்படி கோச்சாரத்தில் இருக்கிற சனியும் செவ்வாயும் சிம்ம வீட்டை பார்ப்பாங்க. சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாகவும் சிம்ம வீட்டை பார்ப்பாரு. அந்த சிம்மம் இந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு 9ஆம் இடம் ப்ளஸ் சூரியன் அப்படின்ற தந்தை காரகனுடைய வீடு. அது பத்தாக்குறைக்கு அந்த மாசி மாதன்றப்போ அந்த சனி கூட சூரியன் சேருவார். ஆக அந்த ஒரு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்புறம் அவர் இறந்துட்டார் அப்படின்ற தகவல் வந்தது. அப்புறம் அவர்கிட்ட அந்த டேட்டும் டைமும் வாங்கி கரெக்டாக நம்ம அந்த கோச்சாரத்தை போட்டு பார்க்கும் பொழுது அவர் 25/2/2024 அதிகாலை 3:45 3:30லேருந்து 3:45 அவரோட உயிர் பிரிந்திருக்கிறது. இப்போ அந்த நாளையும் நேரத்தையும் போட்டு நம்ம ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரத்தில் அவர் உயிர் பிரிந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக தான் இருக்குது. தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் சனி புதன், 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். இப்போ இந்த சிம்ம வீட்டுக்கு யார் யார் தொடர்பு பெறான்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு, பாதகாதிபதி. சனி பகவான் 6ஆம் அதிபதி, அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குருவும் பார்க்குறாரு. குருவு இங்கே அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். 9ஆம் பாவத்துக்கு அவர் அஷ்டமாதிபதி. கூடவே 9ஆம் இடத்துல 9ஆம் பாவத்தின் விரையாதிபதியாகிய சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அந்த நேரத்துக்கு தசாபுத்தி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர தசை, சூரிய புத்தி, புதன் அந்தரம், சுக்கிரனோட பிராணன் சுக்கிரனுடைய சூட்சமம், ராகுவோடைய பிராணம் நடந்துக்கிட்டு இருக்குது. சுக்கிரன், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. இப்போ இந்த 9ஆம் பாவத்தை லக்னமாக போட்டிங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் 3ஆம் அதிபதி, மாரகாதிபதி ப்ளஸ் 10ஆம் அதிபதியாகவும் வர்றார், கர்மாதிபதியாகவும் வருகிறார். ராகு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். கோச்சார சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ராகு சாரத்தில் அஷ்டமாதிபதி சாரத்தில் போயிட்டுருக்கிறார். இப்போ நீங்கள் ஜனன ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அங்கே சனி திசை, சனி புத்தி, செவ்வாயோட அந்தரம் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தசாநாதனும் புத்திநாதனும் சிம்ம வீட்டை பார்த்துட்ருக்குறாங்க. கூடவே அந்த விரையாதிபதி அங்கே இருக்கிறாரு, அஷ்டமாதிபதி குரு அங்கே பார்க்குறாரு. அப்போ நடப்பில் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த 3, 10, 8 அப்படின்றது. அதாவது தசாபுத்தியை அனுசரித்து கோச்சாரமும் கரெக்டாக மேட்ச் ஆகி இந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்ம பொதுவாக அந்த திரைப்படத்துலலாம் சொல்கிற மாதிரி ஸ்கெட்சு போட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. மனிதர்கள் போடுற ஸ்கெட்சு கூட மாறலாம், ஆனால் கிரகங்கள் ஸ்கெட்சு போடுறது மாறாது. அதை தான் அந்த பாடல்லையும் நம்ம பார்த்தோம். கொள்வார் சொல் குறி தப்பாதே அப்படின்னு அகத்தியர் முடிச்சிருக்கிறார். அப்போ அந்த குறி தப்புமா? தப்பாது. மேலும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் அந்த சூரியன் 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா பாதகத்தில் இருக்கிறாரு. நவாம்சத்தில் அவர் நீசமாகவும் இருக்கிறார். தசாநாதனுக்கு வீடு கொடுத்த சூரியன் நீசமாக இருக்கிறார். அப்போது ஒரு பாவத்தில் இந்த சனி செவ்வாய்கள் அமர்ந்தாங்கன்னா அந்த பாவாதிபதி பலமாக இருந்தார்னா கொஞ்சம் தாக்குப்பிடிக்க முடியும். இதை நம்ம மற்ற இடத்துலையும் அப்ளிகபிள் பண்ணலாம். எந்த ஒரு பாவத்திலையும் சனி செவ்வாய் இருந்து எந்த சுபரும் தொடர்பு இல்லாமல் இருந்து அந்த பாவாதிபதி பலம் இழந்து விட்டால், திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பாவ காரக உறவுக்கு நிச்சயமாக ஒரு மாரகம் ஏற்படுகிறது அப்படின்ற சூட்சம விதியை நம்ம இங்கே தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ப்ளஸ் இந்த தசாபுத்திகளும் கோச்சாரமும் இணைந்தே வேலை செய்கிறது அப்படின்ற விதியையும் நம்ம இங்கே தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆக இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.